ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட் ஸ்டடி. ஓகேங்களா? ஒரு நைட் ஸ்டடி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு 4 டிப்ஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாவோ இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பீங்க. ஃபுல் டைமாக படிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து நைட் ஸ்டடி வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இந்த 4 விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நைட் ஸ்டடி வந்து நீங்கள் தூக்கம் வராமல் கொஞ்சம் படிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் செட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப அன்டைமில் வந்துட்டு ஓகே 11:00லாம் நீங்கள் வந்து நைட் ஸ்டடி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தராது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 9:30 to 11:30 இல்ல அப்படின்னா 10 to 12 இந்த 12:00க்கு மேலலாம் வந்து படிக்காதீங்க. அது வந்து உங்களால படிக்கவே முடியாது. அந்த டைம் வந்து வேஸ்ட்டு தான். 12:00 தூங்கிட்டு நீங்க ஏர்லி மார்னிங் கூட படிக்கலாம். ஆனா நீங்க டைம் செட்டிங்கும் ரொம்ப முக்கியங்க. நீங்க நைட் ஸ்டடி பண்றீங்க ஓகே. ஆனா வந்து அதுக்கான முதல் விஷயம் வந்து நீங்க நேரத்த கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 9:30யே வந்து கரெக்டான டைம் தான். ஓகேங்களா? அதுக்குள்ள உங்களோட வேலைகள முடிச்சுக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். அத விட்டு நீங்க ஒரு 11:00லாம் ஆரம்பிச்சீங்கன்னா, அப்போ வந்து உங்க உடம்பு டயர்ட் ஆயிடும். உங்களால வந்து படிக்க முடியாது. நான் அந்த 2 டைம்க்குள்ள வந்து நீங்க செட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நைட் ஸ்டடி அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ் படிங்க போதும். ரொம்ப அன்டைம்லாம் வந்து படிச்சீங்க அப்படின்னா, நீங்க படிக்கிறதும் வேஸ்ட்டு தான். உங்க உடம்பும் வந்து வீணா தான் போயிடும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? நைட் ஸ்டடி வந்து 2 ஹவர்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, உடனே வந்து நீங்க ஜிஎஸ்ல வந்து சயின்ஸையோ, இல்ல வந்து ஹிஸ்ட்ரி இல்ல எக்கனாமிக்ஸ் இதையோ எடுத்து வச்சீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா படிக்க முடியாது. ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படியாவது பகல்ல டைம் ஒதுக்கி நீங்க படிக்கணுமே தவிர்த்துட்டு, நைட் ஸ்டடியில வந்து நீங்க வந்து ஜிஎஸ்க்கு வராதீங்க. அதுவும் சயின்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜிஎஸ் நீங்க எடுக்கவே கூடாது. இது சப்ஜெக்ட்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா, தமிழ், மேத்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? தமிழ் வந்து நல்லா வந்து எடுக்கணும் அப்படின்னா, தமிழ், மேத்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பல்காலாம் இருக்காது. எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு இயல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 ஹவர் 1 1/2 இயர்ஸ் நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னா, 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரத்தில முடிச்சிடலாம். அது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்தது. ரிவிஷன் பார்ட்லாம் நீங்க வந்து பகல்ல நீங்க பண்ணிக்கலாம். நைட் ஸ்டடில வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, தமிழ்ல ஒரு இயல் எடுத்தீங்க அப்படின்னா, தாராளமா முடிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உரைநடை மட்டும் தான் அதில பெருசா இருக்கும். ஒரு சில இயல் வந்து பெருசா இருக்கும். சாரி ஒரு சில செயல்பகுதி தான் வந்து பெருசா இருக்கும். முக்காவாசில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த சின்ன சின்ன இயலா தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, அத ஒவ்வொண்ணா முடிக்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் ஆர்வம் வரும். அதனால தான் உங்களுக்கு தமிழ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க ஜிஎஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லெசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மினிமம் 10 பேஜ் இருக்கும். அந்த 10 பேஜ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாரி வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். தம் தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இயல்ல நீங்க வந்து ஒரு செயல்பாட்ட முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அதே மாரி மேத்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் போட்டு பார்க்கும்போது ஒரு ஆர்வமா இருக்கும். ஒரு 10 சம், ஒரு 15 சம் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா, அதில ஒரு 2 சப் டாபிக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா, நீங்க 2மே முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ரிவிஷன் பார்ட் எடுத்துக்கலாங்க. ஜிஎஸ் பார்ட்ல நீங்க ரிவிஷன் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நீங்க படிச்ச பாடமா இருந்து, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பாடம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அத படிக்கலாம். புதுசா மட்டும் ஜிஎஸ் படிக்காதீங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படியோ அத பார்த்துக்கங்க. 3 வந்து ரிலேட்டிவ் வீடியோஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாடம் உங்களுக்கு புரியல. அதோட ரிலேட்டிவ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, இந்த நைட் டைம்ல நீங்க வந்து பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது. இல்ல இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வீடியோஸ் வந்து தூக்கம் வருது அப்படின்னா, மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்கும் பாருங்க. ஒரு ஒன் ஒரு ஒன் ஒரு 5 நிமிஷம் ஓகேங்களா? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மோட்டிவேஷன் வீடியோஸோ, லைன்ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். தூக்கம் வராம படிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நைட் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா, இத வந்து இந்த 4 டிப்ஸையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வராம இருக்கும். கொஞ்சம் நீங்க வந்து எனர்ஜெட்டிக்காவும் படிக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.